மகனாகப்பட்ட மகிஷூரன் எனது பேரனாகப்பட்ட குணசீலனை சிறை வைத்திருக்கிறான். அவனை விடுதலை செய்ய சொல்லுடி. நிறுத்தடி. உனது பேர பிள்ளை தவறு செய்திருப்பான், அதனால் என் மகன் சிறை வைத்திருப்பான். இது தவறு என்பதற்காக நீ அவனுக்கு வக்காலத்து பேச விடுதலை செய்ய முடியுமா முடியாதா? முடியாது. என்னடி செய்வாய்? காளி மாலையை காளி அதிகாரி என்னடி உனக்கு ஒரு ஆணவம்? அப்படியா? அதே பைத்தியக்காரி. ஆமாண்டி, நான் பைத்தியக்காரி தாண்டி. சுத்த சுடுகாட்டிலே நட்டு ராத்திரியில சென்று மண்டையோடுகளை மாலையாக அணிந்து வரக்கூடிய நம்ம ஐயா காலி தாண்டி. பைத்தியக்காரி தாண்டி. நீ ஓய்கிறக்காரியா? நீ ஓய்கிறமானவா? வெள்ள புடவை கட்டி வீதியில நீ நடந்து வந்தால் உன்னை பார்த்தவர் சகனம் என்பார், பசுங்களத்து முண்டை என்பார்கள். முண்டச்சி. நான் முண்டச்சியா? ஆமாடி. நான் முண்டச்சியா? ஆமாடி. நான் முண்டச்ச நீ பைத்தியக்காரி. ஆமாடி. மலைப்போல் வந்து குறுக்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். வெளியே விடுங்கள் அம்மா. அந்த காளியா இல்லை இந்த மாரியா என்று உருத்தறியாமல் பார்த்துட்டு வருகிறேன். அக்கா தங்கைகளை இப்படி சண்டை போட்டுக் கொண்டு இருந்தால் இந்த அஜிதம் தாங்குமா? இந்த உலகத்தின் தாய்களாகப்பட்ட நீங்கள் இருவருமே இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் உலகம் தாங்குமா? அண்ணா, இருவரு பேசுங்கள் அண்ணா. ஏனென்னா மலையாவின்றி என்னுடைய சண்டையை தடுக்கிறீர்கள். அந்த சண்டாரி அடியை மாறி உருவத் தெரியாமல் ஆக்கி விடுகிறேன். வாடி, மலை ஏறி வந்து உன்னை என்ன செய்கிறேன் வாடி. பொறுமை, இருவருமே பொறுமையாக இருங்கள். சற்று அண்ணன் சொல்வதை பொறுமையாக கேளுங்கள் அம்மா. சொல்லுங்கள் அண்ணா. கேட்கிறீர்களா? சொல்லுங்க. நீங்கள் இருவரும் இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, இதோ நீங்கள் இருவரும் இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் இருவரும் யார் என்று தெரியுமா? யார்? அம்மா காளி. அண்ணா, நீயோ மாரியம்மாளுக்கு அக்கா.
அக்காவா? ஆமா, சரி. மாரியம்மா உனக்கு தங்கை. தங்கை. தங்கையா? அதாவது எப்படி? நீங்கள் இருவருமே உமா பார்வதியினுடைய அவதாரம் தான். அப்படியா? உருவங்கள் தான் வேறே தவிர உயிர் ஒன்றுதான் அம்மா. உயிர் அந்த சக்தியின் அம்சம். அந்த சக்தியின் அம்சம். நாங்கள் உருவம் மட்டும்தான் வெவ்வேறு. வெவ்வேறு. அப்படி என்றால் நான் நீ அக்கா, காளியம்மாவாகப்பட்ட நீ அக்கா, மாரியம்மா இவளோ தங்கையம்மா. ஆக அக்கா தங்கை இருவருமே இப்படி சண்டை போட்டுக் கொண்டு இருந்தால் ஐயோ தாங்காத தாயே, சற்று அமைதியாக இருங்கள். தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். அப்படி இருந்தாலும் எனது தங்கையின் முகத்தை நான் பார்க்க வேண்டும். சரி, மலையை விட்டு இறங்கி வாருங்கள். வருகிறேன் அம்மா. அக்கா, அக்காவென்று தெரியாமல் நான் உங்களிடத்தில் ஏதாவது வார்த்தையாக பேசியிருந்தால் கோபம் கொண்டு இருந்தா என்னை மன்னித்து விடுங்கள் அக்கா. தங்கா, மாரியம்மா, அக்கா, கலங்க வேண்டாம். மன்னித்தேன், மறந்தேன். இருப்பினும் எனது மகனை, எனது மகனாகிய மதுசூரனை துரத்தி கொண்டு வந்த காரணம் மா, எனது பேரனாகப்பட்ட குணசீலனை சிறை வைத்திருக்கிற மகனாகப்பட்ட மதிசூரன், அவனை விடுதலை செய்யணும். அப்படியா? ஆமா. அவ்வளவுதானே, கவலை வேண்டாம். எனது மகன், நான் எடுத்து வளர்த்த ஆளாக்கிய என்னுடைய மகன். நான் சொன்னால் என் வார்த்தை மீற மாட்டான் எனது மகன் மதிசூரன். அப்படியா? நானே சென்று பார்க்கிறேன். அதட்டும் அக்கா. மகனை மதிசூரா, மகனே, என்னை கொல்வதற்காக துரத்து வந்தவர்கள் நீங்கள் அவர்கள் கொல்லவில்லையா? கொல்லவில்லை. இன்னும் அவள் உயிரோடு இருக்கிறாளா? உண்மைதான். ஏனென்றால் அவள் எனக்கு தங்கை முறையாகிறது. தங்கை என்றால் என்ன கொன்று விட்டு போவாங்கள்? அப்படி அல்லப்பா, இந்த காளியாகிய நான் அந்த மாரிக்கு அக்கா முறையாகிறது. நாங்கள் இருவரும் அக்கா தங்கை. அதனால பேரப்பிள்ளையாகிய தங்கையினுடைய பேரப்பிள்ளை நமக்கும் பேரப்பிள்ளை தானே. ஓ, அப்படி வர. ஆமா. அதனால அவன் ஏதோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சிறிய தவறு செய்திருப்பான். அதனால அவனை மன்னித்து அவளை பேரப்பிள்ளை விடுதலை செய்து மகனே. ஓடி கண்டார ஓலி. அக்காலும் தங்கச்சி சேர்ந்துக்கிட்டு என்னடி நாடகம் ஆடுறீங்களா? தாய் என்பதனால் உன்னை இப்போது இந்த வார்த்தை சொன்னதுக்காக உன்னை உயிரோடு விடுகிறேன். இல்லை என்றால் உன்னை அடிச்சு சுக்குநூறா நுணுக்கி விடுவேன். கடவாப்பள்ள ஒட்டிக்கு காலி வயலு மதிசூரா, உனக்கு ஆணவம் பிடித்து விட்டது, அகம்பாவம் பிடித்து விட்டது, ஆணவம் தலைக்கேறி விட்டது. உன்னை சும்மா விட முடியாது. நீ என்னடி பெரிய காளி, காண்டார ஓலி தேவடியா? உன்னை அப்படியே அடிக்கிற அடியில நீ அடிக்கிற அடி வாங்கி ஐயோடு கத்துற வேலையில உங்க தங்கச்சி கண்ணுல இந்த ரத்தம் கட கட கடன்னு ஊத்த போகும். அப்படியா? சேர்த்து அதையும் நீயே நானும் பார்க்கலாம்டா. தாயிங்கிறனால இல்லைன்னா வேலை விட்டுருவோம். கண்டார ஓலி தங்கையே, என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. நான் எடுத்து வளர்த்து ஆளாக்கி என்னுடைய மகன் என்பதற்காக வேண்டி அவன் இடத்தில் நான் பணிவாக எத்தனையோ வார்த்தைகள் எடுத்து கூறினேன். ஆனால் என் வார்த்தையை செவி கொடுத்து கேட்கவில்லை. என்னிடத்தில் தவறுதலாக பேசுகிறான். நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? இந்த சக்தியாகி என்னை நினைத்தால் போதும், சக்தி சூலமுடைய கைகளிலே வரும். அந்த சக்தி சூலத்தால் அந்த மதிசூரனை கொண்டு விடும் மகனே. நான் அவனை கொண்டு விட்டால் இந்த உலகமே வளர்த்த தாயே ஒரு மகனை கொண்டு விட்டால் என்ற பழியும் பாவம் என் மீது வந்து சேரும். அதனால் இதோ என் கையில இருக்கக்கூடிய சக்தி சூலத்தை உன்னிடத்தில் தருகிறேன். மதிசூரனை கொண்டு விடம்மா. அதட்டும் அக்கா. கைத்தட்டை கைத்தட்டை. சும்மா விட மாட்டேன். நீதான் மாறியா? ஆமா. போடி போடி மகிழ்ச்சிய மாறி காந்தாலும் முடிக்க பச்சை புள்ள ஆசைப்பட்ட மாறி நீ என்ன கொள்ளலான்னு வந்திருக்கிற. நீ என் கையிலே சாப்பிட்டு சும்மா விட மாட்டேங்களா? உன்னை இப்ப அண்ணா பண்றேன்னு பாடி பார்க்கலாம்.
பாருங்கள் இப்படி உங்களிடத்திலே ஒரு வாய் வார்த்தை என்னப்பா? ஏனென்றால் நான் எடுத்து வளர்த்து ஆளாக்கிய என்னுடைய மகன் மதிசூரன். ஆமா. நான் வளர்த்த என்னுடைய மகனையே என்னுடைய தங்கையாக விளங்கி வரக்கூடிய மாரியம்மன் கொண்டு விட்டார். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது சரி, நான் எப்பொழுது என் தங்கை மாரியனுடைய முகத்தில் வைத்தாலும் எனக்கு கோபம் தான் வரும். கோபத்தால் அந்த கோப கனலால் எங்களுக்கு மீண்டும் சண்டை ஏற்படும். அதனால அந்த சண்டை தடுப்பதற்கு தாங்களும் வர வேண்டும். ஆமா. அதனால எங்களுக்கு என்னுடைய முகம் அவளுடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன். அதற்கு தாங்கள் தான் எனக்கு ஒரு வரத்தை அம்மா, கொடுக்கணும். இருவருடைய முகத்தை ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்தால் தான் கோபங்கள் அதிகமாகும். அதனால் இப்பொழுதே காளியம்மாவாகப்பட்ட உன்னை வடக்கு முகம் நோக்கி அமர வைக்கிறேன். ஆமா, ஊரின் எல்லையிலே உன்னை வடக்கு முகமாக நோக்கி ஆமா என்னை அமர வைக்கின்றீர்கள். ஆமா. அகட்டும் தெய்வமே. இதோ மாரியம்மாளாகப்பட்டவளை ஊரின் மத்தியிலே கிழக்கு திசை நோக்கி அமர வைக்கிறேன். அம்மா, அப்படியா? ஆமா. மாரியம்மா நீ கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திரு, காளியம்மா நீ வடக்கு திசை நோக்கி அமர்ந்திரு. அம்மா, அப்படியா? ஆமா. அப்படியா? அகட்டும் தெய்வமே. இன்னும் அது மட்டுமல்லாமல் இதோ வருடத்திற்கு ஒருமுறை மாரியம்மாவாகப்பட்டவளுக்கோ இதோ மாசி மாதம் முதல் வைகாசி மாதங்கள் வரை வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு ஊரிலும் திருவிழாக்கள் ஆனது நடைபெறும். அது மட்டுமல்லாமல் காளியம்மாளாகப்பட்ட உனக்கு வருடத்திலே ஒரு முறை தை மாதம், ஆடி மாதம், இந்த 2 மாதங்களிலுமே ஊர் மக்கள் அனைவற்ற பேர்களுமே உன்னை வணங்கி வருவார்கள். உனக்கு ஒரு திருவிழாவை இட்டு வணங்கி வருவார்கள். இன்னும் அது மட்டுமல்லாமல் இன்னும் மாரியம்மாளாகப்பட்டவருக்கு இந்த ஊர் மக்கள் என்னென்ன பலி கொடுப்பார்கள்? சேவலையும், எப்படி சேவலையும் ஆட்டுக்கிடாவையும் பலிகளாக மாரியம்மாளுக்கு தருவார்கள். இதோ காளியம்மாளாகப்பட்ட உனக்கோ முப்பூசை, எப்படி எப்படி எருமகடா, ஆட்டுக்கடா, அடுத்ததாக பன்றி, இந்த 3ஐயுமே உனக்கு மக்களாகப்பட்டவர்கள் பலிகடாவாக தருவார்கள். அம்மா, நீயோ காளியம்மாளாகப்பட்ட நீ ஏன் ஊரினோட எல்லையில் அமர்ந்திருக்கிறாய் என்றால் ஊரின் எல்லையில இருந்து வரக்கூடிய ஊரின் எல்லையில தான் எப்பயுமே ஒரு சுடுகாடு இருக்கும். துஷ்ட கிரகங்கள். ஆமா, சுடுகாடு இருக்கும். அந்த சுடுகாட்டுல தான் துஷ்ட கிரகங்கள், தீய ஆவிகள் அத்தனையுமே இருக்கும். அப்படி ஊருக்குள்ளாக பேய், பிசாசு, நலி, நணக்கம், ஏவல் என்று சொல்லப்பட்ட சகல தீவினைகளும் ஊருக்குள் வரவிடாமல் தடுப்பது உனது வேலை. அப்படியே. ஆமா. இதோ மாரியம்மாளாகப்பட்ட உனக்கு என்ன வேலை? ஊருக்கு மத்தியில் அமர்ந்திருந்து இன்னும் ஊருக்குள் வரக்கூடிய நோய் நொடிகள், மக்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிகள், இன்னும் பெரியம்மா, தட்டம்மா, சின்னம்மா என்று சொல்லப்பட்ட இதை போன்ற நோய் நொடிகள், இன்னும் காலரா, இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? இந்த போன்ற நோய்கள் ஊர் மக்களுக்கு வராமல் காப்பது உனது வேலை. சரியா? புரிந்ததா? இப்படி சொல்லி இப்படியா ஆய்வனாகப்பட்டவர் நடு ஊர்ல மாரியம்மனை கிழக்கு முகம் பார்த்தது போல் அமர வைத்தார். காளியம்மாளை ஊர் ஓரத்தின் எல்லையிலே வடக்கு முகம் பார்த்தது போல் அமர வைப்பதோடு காளிமாரி சண்டை என்ற நாடகமானது இத்துடன் நிறைவு பெறுகிறது. அன்பார்ந்த ரசிக பெருமக்களை கேளுங்கள். அதாவது எத்தனையோ மாரியம்மா எல்லாம் எத்தனையோ சில அவதாரங்கள் இருக்கிறது. அந்த அவதாரத்தில் இதுவும் ஒரு அவதாரமாகும். இப்படிப்பட்ட அவதாரம் எடுத்துதான் அந்த மதிசூரன் என்று சொல்லக்கூடிய கொன்று முடித்து மாரியம்மாவுடைய முன்பதாக ஒரு அதாவது பாவாராயன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு வீரன் இருக்கிறான். அந்த வீரனுக்கு தான் இன்னைக்கும் நாளைக்கும் அந்த நடைமுறையானது கொடுக்கிறது. கிடையாது. அந்த பலியானது பாவாராயன் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தன் மிகுந்த சிறந்த வீரன். அவன் தான் நம்ம எல்லாம் கட்டி காக்கக்கூடியவன். அதனால அவனுக்குத்தான் முதலையாக பலி கொடுப்பார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இதுவரையில் யாரும் எழுந்திருச்சு போகாமல் கடைசி வரையில் இருந்து எங்கள் நாடகத்தை கண்டு கழித்து எங்களுக்கு எல்லாம் பேர் ஆதரவு கொடுத்து அன்போடு அரவணைத்து உண்டு எல்லாத்துக்கும் கலைக்குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.